அந்த சமூகத்துக்குள்ள தலைவர்கள், அவங்க பேர் போனவங்க அப்படின்னு நம்ம மரியாதை கொடுப்போம். அல்லாஹ்வுடைய வேதத்துல எங்கேயும் காணல டாக்டருக்கு சொர்க்கத்துல நடுப்பகுதி, விஞ்ஞானி ரொம்ப பெரிய புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல மேல இருப்பாரு, அவருக்கு தான் அப்படின்ட்டு எந்த இடத்துலயும் குர்ஆன்ல காணும். அப்ப அல்லாஹ்வுடைய வேதம் அவர்களை கண்ணியப்படுத்தலையான்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் வேற ஒன்றை பேசுறான். நம்ம பார்வையில நாம எதை கண்ணியம் என்று நினைப்போமோ, எதுக்கு நாம் மரியாதை கொடுப்போமோ, அல்லாஹ்வுடைய வேதத்தில் அப்படிப்பட்டவர்கள் ஜன்னத்துக்குரியவர்கள் சொல்லல. அல்லாஹ் அதுக்காக நான் டாக்டர் ஆகலைன்னு சொல்லல, அவங்க தான் சொர்க்கத்தில் நடுப்பகுதியில் நிப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லல. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் யார் அல்லாஹ்வுக்கு நிறைய பயப்படுறீங்களோ, அல்லாஹ்வை யார் அதிகமாக அஞ்சுறீர்களோ, தக்வா உடையவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்துல மரியாதை இருக்குது. அல்லாஹ் யாருக்கு கண்ணியம் கொடுக்கறானா? தக்வா உள்ளவர்களை கூப்பிடுறானா. அது நம்ம பார்வையில நாம யாருக்கு கண்ணியம் கொடுப்போம்? நம்மில் யார் அறிவில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறாங்களோ, யாரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்களோ, யாரு தொழிலதிபர்களாக இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு தான் கண்ணியம் இருக்கு. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் எங்கேயுமே பெரிய ஊர்லயே பெரிய பணக்காரர் அவர்தான் சொர்க்கத்துல மேல சொல்லல. ஊர்லயே பெரிய அறிவாளி அவருக்கு தான் சொர்க்கம் அல்லாஹ் சொல்லல. இந்த பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் நெடிகள் கொடுத்து படிச்சிட்டாங்க. அப்படி என்ன உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அது ஏன் அறிவுக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கல்விக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற சிந்தனையை எடுத்துக்கொண்டா மட்டும்தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் சரியான முறையில் பயனடைந்தவர்களாக மாறும். அறிவு சம்பந்தமாக அறிவை பொறுத்தளவுல திருக்குர்ஆன் முன்னாடியே சொல்லிட்டு, அறிவு என்பது மனித சமுதாயத்துக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. அல்லாஹ் ஆதமுடைய படைக்கிற டைம்ல அதுக்கு முன்னாடி ஒரு சம்பாஷணை நடக்குது. மலக்குமாரோட ஒரு சம்பாஷணை. வயது கால ரப்புக்களின் மலாயிகத்தி இன்னி ஜாயிலும் ஃபில்லர்து ஹலீஃபா. மலக்குமாருக்கு அல்லாஹ் சொல்றான், நான் பூமியில தலைமுறைகளை உண்டாக்க போறேன். என்ன பூமியில குலபாக்கள் ஹலீஃபாக்கள் உண்டாக்க போறேன், பூமியை பொறுப்பு கொடுக்க போறேன், அவங்க கையில பொறுப்பு கொடுக்க போறேன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி இவங்க தான் ஆட்சி செய்ய போறாங்க. சாதாரணமா 100 வருஷமா சிங்கம் இருக்கிறேன்னு வைங்க, 10 சிங்கம் ஒன்று சேர்ந்து 2 மாநில கட்டிடம் கட்டல. 100 புலிகள் ஒன்று சேர்ந்து 100 வருஷமா பேசினாலும் மைக்கேல் கண்டுபிடிக்கல. எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா? பூமியில சிங்கம், புலி, மிருகம், யானை எல்லாமே இருக்குது. இந்த பூமி பெரிய நதிகள் ஓடுது. இந்த பூமிக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து போட போறேன். அவர் யாரு? அவர்தான் கலீஃபா. தலைமுறையாக அவர்தான் இந்த பூமியுடைய நிர்வாகத்தை பொறுப்பெடுக்க போறாங்க. இது அல்லாஹ் சொல்ற மலக்குமார்கள் கேட்கிறாங்க, காலு அத்தஜஅலு ஃபீஹா மய்யுஃசிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா. யா அல்லாஹ், சும்மா தானே நீ காட்டு போய் பாருங்க பாப்போம். காட்டு ரொம்ப நிசப்தமாவே இருக்கு, சத்தமா இருக்காது. சத்தம் வந்தா காட்டுல அது ஒரு சாவு நடக்கும் கூட நடக்குமோங்க. காட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கும், ரொம்ப கவனமா போகும். நம்ம சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிற சத்தமாவே இருக்கும். காட்டுல எல்லாம் இருக்கும், காது கொடுத்துட்டே இருக்கும். கொஞ்சம் மான் அசைந்தால் இங்க புலி சரியா ரெடி அடிக்கும், பாஞ்சு கவனத்துக்கு. அதனால ரொம்ப அமைதியாக தான் காட்டுக்குள்ள இருக்கு. மலக்குமார்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, யாரோ பூமி நல்லா இருக்குது, இந்த மனுஷனை கொண்டு போய் போட்ட உடனே யாரெல்லாம் ரத்தத்தை வடிப்பாங்களே, ஃபசாது பண்ணுவாங்களே, நானா தம்பி ஒத்துமையா இருக்க மாட்டாங்களே, தாத்தா தங்கச்சி ஒத்துமையா இருக்க மாட்டாங்களே, 5 பேர் உட்கார்ந்து 5 பேர் முரண்பட்டுருவாங்களே, கூட்டம் கூட்டமா பிரிஞ்சிருவாங்களே, இத மலக்குமார்கள் சொல்றாங்க. யா அல்லாஹ், இப்படி பண்ணிருவார்களே. வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக. யா அல்லாஹ், நாங்க உன்னை துதிக்கிறோம், உன்னை தூய்மைப்படுத்துறோம், உன்னை போற்றுகிறோம். யா அல்லாஹ், தஸ்பீஹ் செய்றோம். வனுகத்திஸு லக, உன்னை தூய்மைப்படுத்துறோம். யா அல்லாஹ், அவங்க அப்படிலாம் இல்லையே, சண்டை பிடிப்பாங்களே. யா அல்லாஹ், இது சொன்ன உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்னு நினைக்கிறீங்க? மலக்குமார்களே, சரியா சொல்லிட்டீங்க, சண்டை பிடிப்பாங்க, பூமியில போட்டா ஃபசாது பண்ணுவாங்க, வேணாம், அவங்கள பூமியில இருக்கிற மாதிரி இருக்கட்டும், இவங்களை அல்லாஹ் சொல்லல. கால இன்னி அலமு மாலா தஅலம். மலக்குகளே, உங்களுக்கு அதாவது எனக்கு நீங்கள் எது அறியப்பட்டலாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இப்ப தெரியும்னு சொல்லி போட்டு மலக்குமார்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறோம். இப்ப அவங்க சொன்னாங்க சண்டை பிடிப்பாங்க, ஃபசாது பண்ணுவாங்க, ரத்தத்தை வடிப்பாங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹ் மலக்குமார்களுக்கு ஒரு क्वेश्चन அவங்க கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் இப்ப
பண்ணுவாங்க. அப்படி சொன்னான்னு கேட்டா அப்படியும் அல்லாஹ் சொல்லு. என்ன அல்லாஹ் கொடுத்த பதில் தெரியுமா? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாத்தையும் படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா பேச்சுக்களையும் படிச்சு கொடுத்தாங்க. சும்மா அரவவும் அலல் மலாயிகதி. இப்பதான் ஆன்சர் கொடுக்க போறாங்க. நீங்க சொன்னீங்களே பசாத் பண்ணுவாங்கன்னு, நீங்க சொன்னீங்களே சண்டை பிடிப்பாங்கன்னு கூப்பிட்டு போட்டு சும்மா அரவவும் அலல் மலாயிகதி ஃபகால அம்பியுனி பி அஸ்மாஇ அல்லாஹி இன் குன்தும் சாதிகீன். மலக்குமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆதம் நபிக்கு எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தாச்சு. கொடுத்து போட்டு இப்ப ஆன்சர் பாரு, நல்லா கொடுக்குற ஆன்சர் என்ன கொடுக்குறான் தெரியுமா? அம்பியுனி பி அஸ்மாஇ அல்லாஹ். இதுல பேர் என்ன? இதுல பேர் என்ன? இதுல பேர் என்ன? இது என்ன அப்படின்னா கேட்கிறான். மலக்குமார்கள் காட்டிட்டு இது என்ன? மலக்குமார்கள் பார்த்துட்டு என்ன தெரியல அவங்களுக்கு. உதாரணத்துக்கு மைக்கேல் வைங்களேன். இப்ப என்ன கேட்டா மைக்கேல் சொல்லணும். இன்னைக்கு போறது மலக்குமார்களுக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன புரிய வைக்கிற பாருங்க வானலோகத்துல. ஆதம் நபியை துனியாவுக்கு அனுப்புறதுக்காக மெயின் நோக்கத்தை சொல்ல போறான். மலக்குமார்களுக்கு தெரியாதுன்றாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மலக்குமார்கள் எந்த சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் பேசுறது போல அல்லாஹ்வை முதலில் துதிப்பார்கள். அல்லாஹ்வை போற்றுவாங்க. நீதான் அறிந்தவன், நீதான் ஞானமிக்கவன் யா அல்லாஹ். மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல், மிருகத்தை பலமாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். கூர பற்கள், அந்த மாதிரி நகங்கள், வேகமாக ஓடும் கால்கள், உடம்பு, குதிரைக்கு அப்படி கொடுத்திருக்கிறான். யானை அவ்வளவு சைஸ். ஆனா அந்த எதுக்குமே ஒரு 1000 வருஷம் உட்கார்ந்து மசூரா பண்ணினாலும் மொபைல் போன் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கல. இந்த மைக்க கண்டுபிடிக்கிறாரு. இந்த அறிவு உள்ளக்கு அனுப்பி வானலோகமே அதிர்ந்து போற நேரம் என் அறிவை பாரு. என் அறிவை பார்க்கணுமா? அவரை பாருன்றான்ல. என் அறிவை பார்க்கணுமா? ஆதத்தை பாரு. புரியுதா? ஆதத்துக்கு எப்படி இது தெரியும்? நான் சொல்லிக் கொடுத்தனால தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும் என்ற பாடம் தான் வானலோகத்தில் நடத்தப்படுகிறது. அந்த பாடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாஸ் ஆயிட்டார். என்ன எதை சொல்லி கொடுத்தாரோ நல்ல அறிவு வேலை செய்யுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாஸ். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? எல்லா வயசுக்கால ரப்புகளில் மலாயிகத்து சுஜூது ஆதம். ஆதத்துக்கு எல்லாம் சஜதா பண்ணுங்கப்பா. அவர் ஆன்சர் பண்ணிட்டார். எல்லாம் ஓகே, பாஸ். அவரு ரெண்டாவது எக்ஸாம் அல்லாஹ் எடுக்கிறான். இப்பதான் நாங்க ரெண்டாவது பாட்டுக்கு வர போறோம். துனியாவுக்கு நாம் ஏன் வந்தோம்? ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல டாக்டருக்கு ஜன்னான்னு சொல்லல? ஏன் அல்லாஹ் ஒரு இன்ஜினியருக்கு ஜன்னான்னு சொல்லல? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்மோஸ்ட் டன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவை கொடுத்து விட்டான். அந்த அறிவை மனிதன் தேடினால் கிடைக்கும். எங்க பிள்ளைக்கு உங்க பிள்ளைக்கு யாருமே சொல்ல தேவை ஸ்கூல் போங்கண்டு. நம்ம சமூகத்தில் உள்ள எல்லாரும் ஸ்கூல் போறாங்க, படிக்கிறாங்க. ஒருத்தன் படிக்கலன்னு வைங்க, அவனும் பொருளிட்டு தான் செய்யறான். அவனும் பெரிய சல்லிக்காரனா மாறத்தான் செய்யறான். 10 பிள்ளைக்கு வாப்பா 10 பிள்ளைக்கு உணவை கொண்டு போய் கொடுக்க தான் செய்யறாரு. இந்த அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. எங்க பிரச்சனை? பார்ட் 2. பார்ட் 1 முடிஞ்சு. அல்லாஹ் சொல்றான், நான் மனிதனுக்கு அநியாயம் பண்ணல. உங்களை கொண்டு போட்டு அதல பாதத்துல போடல. உங்களை ஹலக்து பியதி, என் கரத்தால் படைத்தேன். உங்களை அழகா படைத்தேன். எல்லாத்தையும் தந்தேன், அறிவையும் தந்தேன். வானலோகம் உங்களுக்கு சஜதா செஞ்சது, எனக்கு சஜதா செய்ய நல்லா சொல்லல. ஆதம் ஆன்சர் பண்ணினாரு. எல்லாரும் ஒழுங்க கீழே. இப்ளீஸ தவிர இல்ல அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின். அவன் வேற ஏலாண்டான். அவன் ஏலாண்டான். ஒரு பக்கம் வைப்போம். இப்ப ரெண்டாவது, உங்க அறிவில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனை? அல்லாஹ் கொண்டு போய் சொல்றான், போங்க நீங்களும் உங்க வைஃபும் சேர்ந்து போங்க. ரகதன் ஹைசு ஷிதுமா, விரும்பி என்ன சாப்பிடுங்க. ஜன்னாவுல போய் விரும்பி என்ன சாப்பிடுங்க. எப்படியா இது? ஜன்னாவை கதவை திறந்து கொடுத்து நீங்களும் உங்க வைஃபும் ஆதம் ஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னா வகுலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷிதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத் ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த ஜன்னாவுல எத்தனை கோடி மரம் இருக்கும்? அல்லாஹு அலம். எவ்வளவு மரம்? அல்லாஹு அலம். எல்லாத்தையும் சாப்பிடுங்க. இது கேட்க தேவை, பெர்மிஷன் கேட்க தேவையில்ல. இந்த மாங்காய் சாப்பிடலாமா? ஹலால். அந்த கிரேப் சாப்பிடலாமா? ஹலால். அந்த ஹலால். விரும்பியது, நோ டவுட். கொஞ்சம் 2 பேர் வாங்கன்றான்ல, இங்க வாங்க. ஹாதி ஷஜரா, அரபுல சொல்லுவாங்க, கிட்ட கொண்டு போய் காட்டினாதான் ஹாஜி பயன்படுத்தலாம். அஸ்மாவுல் இஷாரா லில் கரீப், கிட்ட ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு ஹாதிஹி. தூரத்துல காட்டினா தில்க, அது அந்த பெண் பாலுக்கு சொல்லுங்க தில்க, அந்த மரம். தில்க ஷஜரான்னு அல்லாஹ் காட்டல, கிட்ட கொண்டு போய் கவனமா பாருங்க. இதான் மரம், இதான் மரம். இந்த மரத்துக்கிட்ட மட்டும் வரக்கூடாது. அல்லாஹ் என்ன காட்டுறான்?
99% 9999 ஹலால். பாயிண்ட் வராது. ஒரே ஒரு மரத்தை காட்டி இது கிட்ட மட்டும் வரக்கூடாது, இது கிட்ட இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, ஒலா தக்கரபா கிட்டே வந்துடாதீங்க, இந்த மரம் இருக்கிற ஜோனு கிட்ட வந்துடாதீங்க, டேஞ்சர், இது டேஞ்சர் ஜோன் வந்துடாதீங்கட்டான். இதுதான் எக்ஸசைஸ். இப்ப சைத்தான் உள்ளக்குள்ள வந்துட்டானா அவன் ஆல்ரெடி எதிரி. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி என்றான். உங்களுக்கு அறிவு இருக்கேன்ட்டான். அந்த அறிவு மலக்குமார்கள் கண்டார்கள், அதிர்ந்தார்கள் என்றார். உங்களுக்கு இப்ப அறிவு தந்தாச்சு, உங்க அறிவால இப்ப சைத்தானும் பக்கத்துல நிப்பான், உங்களுக்கு வருவான், அவன் ஏமாத்த பார்ப்பான், அவன் வேலை உங்களை ஏமாத்துறது. அவனுக்கு ஏமாறாம நீங்க நிக்கணும். இதுதான் இப்ப உள்ள சோதனை. அவன் என்ன பண்ணினா, இந்த மரத்துக்கு ஒரு பேர் வச்சான், மாங்காய் மரம் மாதிரி தேங்காய் மரம் மாதிரி. அவன் வச்ச பேர் என்ன தெரியுமா? ஷஜரத்துல் குல்த். அவனுக்கு ஆல்ரெடி தெரியும், மனிதன் படைக்கப்பட முன்னாடியே வானலோகத்துல டிஸ்கஷன் நடந்தாச்சு. வர்ற மனிதன் துனியாவுக்கு தான் போவாரு, பூமிக்கு தான் டிரான்ஸ்ஃபர் அடிக்கப்படும் எல்லாம் தெரியும். அவன் போய் சொன்னான், ஆதமே உங்களுக்கு தெரியும் நீங்க கீழே போறீங்க, துனியாவுக்கு அனுப்ப போறான், ஷஜரத்துல் குல்த் நிரந்தரமா பெர்மனன்ட் வேணுமா உங்களுக்கு, நீங்க ரெண்ட் ஹவுஸ்ல நிக்கிறீங்க, பெர்மனன்ட் வேணுமா, இதான் மரம், இதான் மரம். அதனாலதான் அங்க போவேனான்ட்டான். போட்டீங்கன்னா பெர்மனன்ட்டா இங்க தான் நிப்பீங்க. இது போதாதுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்றான், அந்த கூனா மலக்கைனே, நீங்க ரெண்டு பேரும், நீங்க மட்டும் இல்ல, அதுல போய் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ரெண்டு பேரும் மலக்காவே போயிருவீங்க. ஓ காசமாவுமா, சத்தியம் வேற, உண்மை சொல்றேன்ப்பா. இன்னில குமாமின் நாசி, நான் நசியத்து பண்றேன், நம்பி. ஒரு நாள்ல கொண்டு வந்து ரெண்டு பேரும் கூட்டி போய் மரத்தை சாப்பிடு அப்படி கொடுக்கல. ஃபதல்லாஹுமா பிகுரூர், அவன் ஒரு நாள்ல செய்ய மாட்டான். ஒரு ஸ்டெப் போதும்டா, ஒரு ஸ்டெப் வந்துட்டார், மறு ஸ்டெப் போதும், 1000 ஸ்டெப் இருக்கும், அவன் நம்பிக்கை இழக்க மாட்டான். மெல்ல 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 கொண்டு வரும். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா, கிட்ட போயிராதீங்க. அவன் ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு வருவான், உங்களை ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு வருவான். அல்லாஹ் அதுக்கு பயன்படுத்துறவாய் ஃபதல்லாஹுமா பிகுரூர். அந்த வாளியை போட்டா மெல்ல, தல்வானா வாளி, மெல்ல மெல்ல இழுப்பாங்க, வாளி மெல்ல மெல்ல மேல வரும். அதே மாதிரி தல்லா ஒரு கயிறை போட்டு மெல்ல 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 கிட்ட கொண்டு வராங்க. இன்றைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மெல்ல மெல்ல மரத்துக்கு கிட்ட போனாங்க, அர்த்தம் இல்ல, சாப்பிட்டுரும் பாண்டு முடிக்குவாரு, ஃபர்ஸ்ட்டுக்கு வேணாம், தப்பு. அப்படி நின்றவர் மெல்ல 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 கம்ப்ரமைஸ் பண்ணி 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 அந்த மரத்துக்கிட்ட போறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷைத்தான் கொண்டு வந்துட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஃபஅஸல்லஹும ஷைத்தான், ஷைத்தான் அவர் ஸ்லிப் பண்ண வச்சுட்டு, நான் போற வழியில வலிக்கிட்டேன்னு வைங்க, நான் வலிக்கி விழுந்துட்டேன், அவர் வலிக்கிட்டார். ஆதம் நபியை கிட்ட கொண்டு போய் இது பண்ணிட்டார், உடனே சுதாகரிக்கிறார். ஓஹோ குல்நக்பிது மின்ஹா ஜமீஆ, எல்லாம் இறங்குங்க இங்க இருந்து. வேணாம் என்று நான் போட்ட போர்டர், நான் வேணாம் என்று சொன்ன இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, இறங்குங்க இங்க இருந்து அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிட்டான். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன், கவனமா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த ஷைத்தான் அந்த இடத்துல வந்து ஆதம் நபியை சறுக்க விட்டுனான். இப்ப அல்லாஹ் என்ன ப்ரூவ் பண்றான் தெரியுமா? ஆதமே, உங்க அறிவு டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு வானலோகத்தில். எப்படி அறிவு? சும்மா ராக்கெட் பறக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்கல. உங்களுக்கு இன்ஜினை கண்டுபிடிப்பது எப்படின்னு குர்ஆன்ல போய் பாத்தீங்கன்னா வராது. எப்படி விமானத்தை கண்டுபிடிப்பது, அதான் தந்தாச்சு ஆல்ரெடி. உன் அறிவுக்கு தெரியும்பா, நீ போய் பூமியில படிச்சிட்டீங்கன்னா அது குர்ஆன் உனக்கு சொல்லி தர தேவையில்லை, உனக்கு தெரியும் என்று ப்ரூவ் பண்ணப்பட்டாச்சு வானலோகத்துல. அத நான் சொல்லி கொடுத்துறேனே. இன்றைக்கும் அண்மையில நான் பார்த்த லிங்குவிஸ்டிக், அதாவது உலகத்தில் ஒரு பெரிய இது ஒன்று போது, மொழியை கண்டுபிடித்தது யார்? இது பெரிய அறிஞர்கள் குழு ஆய்வு பண்ணி யூடியூப்ல நிறைய வீடியோகள் வருது. மொழி ஆய்வாளர்கள் உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய அதிசயத்தில் மொழியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எப்படிப்பா இந்த மொழி வந்துச்சு? ஆய்வு பண்றான் 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 பண்றான், கடைசியில சொல்லிட்டான் ஒன்றுல தான் வந்திருக்கணும். இந்த இடத்துக்கு வர்றான். நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு கிடைத்த மொழி அதிசயம். அந்த மொழியிலிருந்து எல்லாமே மொழியிலிருந்து ஆரம்பிக்குது, எல்லாமே அதிசயமாக தரப்பட்டதுனால 3 வயசு புள்ள அந்த மாதிரி பேச ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னிலையும் தெரியாது, படர்க்கையும் தெரியாது, தன்மையும் தெரியாது. இந்த ஊர்லயே பெரிய அறிவாளி, 35 வயசு, ஜப்பான் படிக்க விடுறோம், 10 வருஷமா படிச்சாலும் ஜப்பான் பேச மாட்டார் ஒழுங்கா, திக்கி திக்கி தடமாறி. 2.5 வயசு பையன் ஜப்பான் நாட்டுல பிறந்துட்டான்னா தண்ணி காட்டி ஓடுவான். எப்படி இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான லாங்குவேஜை எடுத்து உள்ள போட்டு சும்மா சாதாரணமா பேசிட்டு போகுது அந்த புள்ள.
எத்தனை ஆண்டுகள் தேவை ஒரு மொழி படிக்க? அதெல்லாம் ஆச்சரியமா இந்த பிரெயின் டிசைன் பண்ணப்பட்டாச்சு. சோ அதனால திருக்குர்ஆன் திரும்ப திரும்ப வைத்தியர் ஆகுவது இப்படின்னு ஒரு பாடம் எழுதல. இன்ஜினியர் ஆகுவது இப்படி, ஆர்கிடெக்சர் இப்படிதான், 100 மாடி கட்ட என்ன பண்ணணும்னு குர்ஆன் சொல்லல. எங்க தோத்தமோ தோத்ததுல தான் பாடம், எங்க வெத்தினமோ அங்க பாடம் இல்ல. தோத்த இடத்துல பாடம் தொடங்குறான். எங்க தோத்தோம்? எங்களால ஆசை அடக்க தெரியல, எங்களால காமத்தை அடக்க முடியல, எங்களால பொறாம குணத்தை விட முடியல, எங்களால பகமை பாராட்டதை விட முடியல, எங்களால கோபப்படுவதை விட முடியல. இதான் ஆதம் நபி நடத்தின ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இல்மு முடிஞ்சு. செகண்ட் செக்ஷன் எது தெரியுமா? சைத்தான் ஆசை காட்டுமா, நான் வேணாண்டுவேன். அவன் ஆசை காட்டுற நேரம் நீங்க போக கூடாது. இது அடிப்படை. அவன் ஆசை காட்டுவான், இந்த மாதிரி பண்ணுவான். இப்படி சைத்தான் ஆசை காட்டுற நேரம் ஆசையில மயங்கிரும். ஆசை தான் எல்லாத்துக்கும். ஆதம் நபினால தான் ஒரு மரம். குர்ஆனை பரட்டி பாத்தீங்கன்னா எங்களுக்கு மரம் இல்லை. எங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அதே வேர்ட் எங்களுக்கு பயன்படுத்துறான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அவருக்கு வலா தக்ரபு ஜினா. எங்களுக்கு பயன்படுத்துற வார்த்தை என்ன? ஜினாவுக்கு நெருங்காதீங்க. ஆம்பளையா பொம்பளை கிட்ட நெருங்காதீங்க. வலா தஃஅலு ஜினா, ஜினா செய்யாதீங்கன்னு குர்ஆன்ல வரல. கிட்ட போகாதப்பா. எப்படி அந்த மரத்தை காட்டிட்டு கிட்ட போகாதீங்கன்னு சொன்னானோ அல்லாஹ், வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்காதீங்க. இது நான் போட்ட பவுண்டரி. ஆதத்துக்கு மரம், உங்களுக்கு ஆம்பளைண்டா பொம்பளை, பொம்பளைண்டா ஆம்பளை. இந்த ஃபித்னாவுல இருந்து உங்களை தடுக்க முடியுமா? இதுக்கு என்ன வேணும்? அறிஞரானால், படித்தால் ஒரு மனுஷனுக்கு ஜினாவிலிருந்து தப்பலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இயலாது. ஒரு பெரிய ஆள் உங்களுக்கு தெரியும், இந்த நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் நான் அடிக்கடி பேசியிருக்கேன். ஒரு முஸ்லீம் நீதி அரசரால ஞாபகம் சரியண்டா 2015-16 நீர்கொழும்பு மெஜிஸ்ட்ரேட்ல தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சுன்னா, நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் அனுராதபுரத்தை சேர்ந்த ஒரு டாக்டர், இது பெரிய ஆஸ்பத்திரியில் நடக்குது, அது நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில். அப்போ ஒரு பொம்பளை புள்ள வர்றா, வந்தா அவங்களுக்கு மகராஜனம் இல்ல, காஃபிர் புள்ள. இவர் டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையே அவருக்கு ஒரு டைம் கொடுக்குறாரு, காலையில வாங்க மேல் மாடிக்கு வாங்கிட்டார். இவங்களும் அப்படிதான் நினைப்பாங்க, டாக்டர் கூப்பிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மேல போயிட்டார். சொன்ன மாதிரி சொன்ன டேட்டுக்கு மேல வந்தா அப்ப தெரிகிற ட்ரீட்மெண்ட் இல்ல, வேற என்னமோ நடக்குதுன்னு அவ கூச்சலிட ஆரம்பிக்கிறா, கத்த ஆரம்பிக்கிறா. அந்த சத்தத்தை அடக்கிறதுக்கு இவன் ட்ரை பண்றான், நிறைய இது பண்றான். ஒண்ணு நடக்கலையா, களத்தை நசிக்கிறான், இது பண்றான், மேல் மாடல கீழே தள்ளி விட்டுட்டான். தள்ளி விட்டா கீழே விழுந்தவன் சாகல. அவசரமாக ராகம ஆஸ்பத்திரி, அது ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போகிற நேரம் அவன் கொஞ்ச நாள் வாழ்றான். அதாவது வாக்குமூலம் கொடுக்கிற சில விஷயங்கள், ஆனா கிளியர் இல்ல. அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தார் செத்து போறான். அவங்க குடும்பத்தார் விடல. இவன் நல்ல மனநிலைமையோட வந்தா மேல இருந்து குதிக்க சான்ஸே இல்ல. இது என்னமோ ஒரு மர்மம் நடந்துச்சு, அவங்க வழக்கு தாக்கல் செய்யறாங்க. பல ஆண்டுகள் இது ஓடுது. இந்த வழக்கு போன பிறகு இறுதியான ஒரு தீர்ப்பு வருகிறது, இவன் கொண்டிருக்கிறான் வருது. நான் யார சொல்றேன்? அன்றாதபுரத்தில் கோக்கிராமத்தில் மெடிக்கல் காலேஜ் வாரண்டா லேசி இல்ல. போட்டி நடத்தி ஒவ்வொரு போட்டியிலையும் வென்று அவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு முடிச்சு கஷ்டப்பட்டு படித்து எந்த வசதி வாய்ப்பும் இல்லாம ஒரு கிராமத்தில் பிறந்து அப்படி வந்த ஒருவர் தன் காம உணர்வை அடக்க முடியாமல் கொலை செய்த குற்றத்துக்கு அவர் கம்பி எண்ண ஆரம்பிக்கிறார். அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அறிவையும் இந்த கல்வோட உணர்வையும் சேர்த்து பார்க்காதீங்க. அறிவாளி என்பதனால் அவர் விபச்சாரம் செய்ய மாட்டார் என்று எங்கேயும் எழுதப்படல. அறிவாளி என்பதனால் அவர் களவு செய்ய மாட்டார் என்று எங்கேயும் வரல. அறிவாளி என்பதனால் அவருக்கு கோபமே வராது என்று எங்கேயும் வரல. திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தா அறிவாளிகளுக்கு தனி மரியாதை கொடுக்குது. உலுல் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு இது புரியும் என்கிறான் அல்லாஹ். சில இடங்கள்ல பேசுறார், ஆனா திரும்ப திரும்ப அல்லாஹ் எதை பேசுவான் தெரியுமா? உன் கல்பு எப்படி, உன் கல்பு எப்படி. இந்த கல்பை மாத்திர பயிற்சி தான் திருக்குர்ஆன். ஏனென்றா அறிவு என்பது வேற பாடம், உணர்வு என்பது இன்னொரு பாடம். அதனால கவனமா புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. ஆதம் நபியை கீழே இறக்கின உடனே அல்லாஹ் சொல்றான், குல்நபித்து மின்ஹா ஜமியா ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேரான ஒரு பாதை வரும். ஃபமன் தபிய ஹுதாயே, யார் அந்த பாதைகளை பயணிக்கிறார்களோ வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? கல்பை ரிப்பேர் பண்ணணுமா, கைடன்ஸ் நான் அனுப்புறேன், மேலே இருந்து நான் அனுப்புவேன். உங்களை எதுக்கு துனியாக்கு அனுப்பப்பட்டிருக்குது? உங்க கல்புல கோளாறு. இறைவன் சொன்னா ஆசை அடக்க முடியல. பெண்களுக்கு தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று இறைவன் சொன்னால் அந்த ஆசை அடக்க முடியாமல் நாம் வெளிப்படுத்தித்தான் தீர வேண்டும் போறார்கள். இறைவன் சொல்லி கட்டுப்பட முடியாதா?
ஆண்களுக்கு சொன்னா ஹராம், இந்த பிசினஸ் வேணாம் என்று சொன்னா இறைவா என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது, ஹராத்தில் ஈடுபட்டாவது காப்பாற்றணும் என்றான். ஒன்னால் அதை கட்டுப்படுத்த முடியலையா? இந்த பாடம் கல்புல உள்ள ஆசையை கட்டுப்படுத்துவது எப்படி என்ற பாடத்தை தான் திருக்குர்ஆன் முழுக்க முழுக்க சூரத்துல் ஃபாத்தியாவில் இருந்து தொடங்கினீங்கடா கடைசி வரைக்கும் கல்வை பத்தி பேசிக்கொண்டே இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் முழு மாதம் எதுக்கு? முழு மாதம் எதுக்கு? நம்மளில் பலர்களும் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கணும். நிறைய பேர் நோன்பு பிடிச்சிட்டு வயிற்றுல பசியில நிக்கிறாங்க. இது குடலுக்கு தார ட்ரைனிங் இல்ல, வயிற்றுக்கு தார ட்ரைனிங் இல்ல. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, பசியில நின்றுட்டோம், இன்னைக்கு மகரிப் தொழுந்துட்டோம், சரி இப்ப இது பண்ணுவோம், இஃப்தார செய்வோம். குடலுக்கு ட்ரைனிங் தரணும்னா அல்லாஹ் இப்படி தர மாட்டான். இது எங்க கல்புக்கு தர்ற ட்ரைனிங். இரவுல நின்று தொழுகிறோமா, நாங்க எக்ஸசைஸ் பண்ணல, ஏதோ உளுந்து எலும்பல்ல, எங்க கல்புக்கு தருகிற ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கை நாம் பெற்றால் எங்களிடம் இருந்த கோபம் குறைந்திருக்கு, எங்கள்கிட்ட மன்னிக்கும் தன்மை கூடி இருக்கு, சந்தி சந்தியாக நின்று மற்றவர்களை பேசுகிற தன்மை இல்லாமல் போயிருக்கு, அடக்கம் நம்மிடம் வந்திருக்கு, ஒழுக்கம் நம்மிடம் வந்திருக்கும். கல்புக்கு இல்லையா, உடம்புக்கு எடுத்துக்கொண்டவர்களுக்கு எந்த மாற்றம் வராது. கொஞ்சம் ஒண்ணா மெலிஞ்சு போய் இருப்பாரு, இல்லைன்னா கார்ட்போர்ட் மாதிரி ஒரு மாதிரி இருப்பாரு, இல்ல பசிக்கு இருப்பான்னு. கல்பு மாறி இருந்தால் இந்த 10 நாட்கள் பாருங்க, லாஸ்ட் 10, அந்த 10 நாள் தான் ரொம்ப ரமலான்ல நோன்பு பிடிச்சவங்களுக்கு இந்த கடைசி 10 தான் ரொம்ப தீவிரமா நன்மை செய்யறமா காலம். ஆக வீக்கானத்துக்கு பிறகு இந்த 10 நாம் நன்மை செய்கிறோம் என்ன அர்த்தம்? இங்க கல்பு எலும்பினா மட்டும் தான் செய்யலாம். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ வீக், ரொம்ப வீக் ஆயிட்டோம், நோன்பு பிடித்து பிடித்து வீக்கா இருக்கிறோம். இந்த டைம்ல கடைசி 10 இன்னும் இரவை விழிக்க போகிறோம் என்றால் நாம் ரொம்ப பலகீனப்பட்ட நேரத்தில் எங்க கல்பு எழும்புது, இறைவனோட பேசணும் என்று துடிக்கிறது என்றால் எங்க கல்புக்கு நடத்துற ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் 1 மாசமா அல்லாஹ் தக்வாவுடைய பாடத்தை நடத்துறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் இந்த மெயின் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பாடம் நம்முடைய உடம்புக்கல்ல, கல்புக்கு. ஏன்? ஆதம் நபியுடைய பிரச்சனையில ஆதம் நபி தோத்த இடம் கல்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த கல்புக்கு நடத்தப்படுற பாடத்தை நான் முதல்ல உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா புரிய வைத்தால், எங்களுக்குள்ள வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. எது நோவுதுன்னு பாருங்க பார்ப்போம். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க பட்டியல் போட்டு பாத்தீங்கன்னா எது நோவும்? உங்க உடம்பு நோவாது, மனசு பயப்படும். மனசு பயந்தா சாதாரணமா நீங்க ஒரு 5 வருஷம் ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, உங்களுக்கு 1 கோடி தருமதி இருக்குன்னு வைங்க. ஒரு பேச்சு 5 வருஷமா டைப் பண்றீங்க, எனக்கு 1 கோடி தர இருக்குது, 1 கோடி தரைக்குது, வழக்கு தாக்கல் பண்றீங்க, ஃபைட் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க. 1 கோடி உங்க அக்கவுண்ட்டுக்கு வரணும். திடீரென்று 1 கோடி அக்கவுண்ட்டுக்கு உழுவுது. 5 வருஷமா நீங்க ஃபைட் பண்ண பிறகு நீங்க எந்த 1 கோடிக்கு காலை மாலை உங்களுக்கு தர இருக்க சொல்லி வர வேண்டிய சொல்லி வரல, டைப் பண்ணினீங்களோ மார்னிங் அக்கவுண்ட் பேலன்ஸ் வந்து உழுவுது, மெசேஜ் வருது, உங்களுக்கு 1 கோடி வந்துட்டுப்பா, கோல் வருது, எப்பா அவங்க 1 கோடி கிளியர் ஆயிட்டு எல்லாம் ஓகே. 3 நிமிஷம் ஆகல, இந்த 1 கோடி 5 வருஷமா நீங்க எதிர்பார்த்த 1 கோடி உங்க அதாவது உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து உளுந்துட்டு நீங்க இப்ப எல்லா பிரச்சனையும் முடியும்னு நினைச்ச அந்த 1 கோடி 3 நிமிஷம் ஆகல. இந்த பக்கம் உங்க வைஃப் சொல்றா, மகன் மயங்கி விழுந்துட்டாரு, அவசரமா எடுத்து போறீங்க, ஐசியூல போடணும்ட்டாங்க டாக்டர், மூச்சு திணறது. நான் கேட்கிறேன், 5 வருஷமா நீங்க நோட்டுல பேசினது, கேட்டது, கலைச்சது, 1 கோடி வந்தா எல்லாம் முடிஞ்சுப்பா, எனக்கு வர்ற சொல்லி வேற யாரும் சொல்லி இல்ல. 3 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அடையலாம் பேர். திரும்ப இந்த மனசு அந்த பக்கம் திரும்பிடும். இப்ப 1 கோடி வந்திருக்குது, எப்ப சிரிப்பா, உங்களால சிரிப்பு வராது. எப்ப ஃபீல் பண்ணப்பா, உங்களால சிரிக்க இயலாது, உங்களால சந்தோஷப்பட இயலாது, உங்களால கற்பனை பண்ண இயலாது. 1 கோடியில என்ன பண்ண போறோம்னு தெரியாது. உங்க கை கால் எல்லாமே மறந்து போயிடும். உங்க கல்பு புள்ளியில இருக்கும். அந்த கண்ணு மேல போக்க உங்களுக்கு வேர்த்து வடியும், உங்க கை கால் நடுங்கும். கல்பில் தான் முழு மனிதனையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, நாளைய நாள் என்பது எங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. வீட்டிலிருந்து வெளியேறி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று போறவர் தலை வேற கால் வேறையாகத்தான் வீட்டுக்கு வருவார். சில வேலை போன மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகி வருவார் என்று தெரியாது. ஒரு ரமலான் எனக்கு நன்றாக ஞாபகம். எங்க ஏரியாவில் இன்றைக்கு ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கும், அதை விட கூட இருக்கும், 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும். ஒரு நாள் இந்த நோன்பு பிடிச்சி இதே மாதிரி நாள்ல மேல் மாடியில் தொழுவிக்கிறாங்க, பள்ளியில் நான் கீழே இறங்குறேன். ஒரு பொடி என்னை பார்த்து சலாம் சொல்ற, வளமையா ஜீனத்தான மூஞ்சி, சாதாரண ஒரு அட்வான்ஸ் லெவல் செஞ்சிருப்பார் நினைக்கிறேன்.
அருமையான இன்றைக்கும் என் கண்ணுக்குள்ள இருக்குது. அவரை பார்த்து சிரித்த முகத்தோடு எனக்கு சலாம் சொல்கிறார். நான் வீட்டுக்கு போய் தொழுவோம் என்பதற்காக போறேன். அவர் பள்ளிக்கு மேல அப்பதான் ஏறுறாரு. எனக்கு தெரியாது அவரை பார்க்கிற கடைசி நாள் அவருக்கு நான் சொல்ற கடைசி சலாம் என்று. அவருக்கும் தெரியாது அவர் என்னோட பேசுற கடைசி நிமிடம் என்று. ராத்திரி ஒரு டீமோட சேர்ந்து அவர்கள் தொழுது முடிந்து கோல் ஃபேஸ் போயிருக்கிறார்கள். கோல் ஃபேஸ் போய் வருகிற வழியில அவர்களோட வந்த மோட்டார் சைக்கிள் எல்லாம் தாண்டிட்டு வர்ற வழியில வேகமா வந்து ஒரு பென்ட்ல ஸ்கிட் ஆகி இவருக்கு முன்னாடி இருந்தவரும் ஆக்சிடென்ட் ஆகிறார். ஆக்சிடென்ட் ஆனா அதுல ஒருவர் அப்பவே மூத்தாயிட்டார். அவர் அவருடைய புள்ள கிடைக்கிறது. அந்த புள்ள வாப்பா முகத்தை பார்க்கல, தலை வேறையாக மௌத்தாகிட்டார். நான் சுபவுக்காக வேண்டி அடுத்த நாள் சகர செஞ்சு போட்டு பள்ளிவாசலுக்கு போல கூட்டமா நிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் பத்தி பேசுறாங்க. அதான் சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் மெசேஜ் வருவது, அவரும் மௌத்தாகிட்டார். நேற்று இரவு சலாம் சொல்கிற நேரம் இந்த பூமியை விட்டு இவர் போவார் என்று எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை நாள் என்பது, அடுத்த நிமிடம் என்பது எங்களுக்கு என்னவென்றே தெரியாது. அல்லாஹ் என்ன பழக்கிறான் குர்ஆனிலே, நீ அறிவாலே 100 வருஷத்துக்கு கணக்கு போடலாம், ஆற்றலாலே 1000 வருடத்துக்கு உலகத்தை இப்படி நிர்வகிக்கலாம். ஆனால் அடுத்த நிமிடம் நடப்பது என்னென்று தெரியாவிட்டால் அல்லாஹ்விடம் அத்தனையும் பொறுப்பு சாட்டுவது எப்படி என்று அல்லாஹ் பழக்கிறான். தவக்கல் அல்லாஹ் பழக்கிறான். தக்வாண்டா என்னன்னு அல்லாஹ் பழக்கிறான். அல்லாஹ்விடம் எப்படி பொறுப்பு இதான் முழு பாடமும். குர்ஆன் நமக்கு தருகிற பாடம் என்ன தெரியுமா? திரும்ப 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 அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு சொல்லி தருகிற பாடம், இந்த கல்பு துடித்தால் உன் உடம்பு சீவன் இல்லாமலேயே போயிரும். உன் கண்ணு தெரியாம போயிரும். கல்பு வேதனைப்பட்டா, கல்பு பயத்துல நடுங்கினா ஒண்ணுமே தெரியாம போயிரும். இந்த கல்பை ஸ்ட்ரென்த் படுத்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு பல்கலைக்கழகம் இருக்குதான்னு கேட்டா அதுலதான் அம்புட்டு பேரும் தோத்து போனாங்க. உலகத்துல கல்பை சரி செய்வதற்கு எங்கேயுமே ஒரு இடம் இல்லை. அதனாலதான் அவங்க போதை மதுவஸ்தை தேர்ந்தெடுத்தாங்க. மறப்போம். ஒரு குடிக்க வேண்ட போய் கேட்டு பார்த்த, ஏப்பா அவ்வளவு டேஸ்டா குடிக்கிறது, பச்சை கசப்பன்பா, ஏண்டா குடிக்க, குடிச்சு முடிய போதை ஏறுமன்பா. அந்த போதை ஏறினா மறந்துடும். ரியல் லைஃப் மறக்கணும். எனக்குள்ள பிரச்சனை எனக்கு தாங்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உடம்புக்குள்ள ஒரு சதை துண்டு இருக்கிறதுன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த சதை துண்டு தான் உடம்பை ஆட்டி படைக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்ப் என்றாங்க, அலா வஹியல் கல்ப் என்றாங்க. அது கல்ப் என்றாங்க. இந்த கல்பு பயப்படாம இருக்கிறதுக்கான மந்திரம் எங்க இருக்குது? இந்த கல்பு கவலைப்படாம இருக்கிறதுக்கான மந்திரம் எங்க இருக்குது? இந்த கல்பு எந்த இடத்திலும் பயம் இல்லாம போய் நின்று சரியான முறையில் தைரியமா நிக்க என்ன பண்ணலாம் என்று கேட்டீங்கடா, ரப்புல் இஸ்ஸத் அந்த தத்துவத்தை குர்ஆனுக்குள் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு கொடுத்தான் தெரியுமா? அதை உலகத்துல உம்மி ரசூலுல்லாஹ்க்கு எழுத படிக்க தெரியாது. சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது, ஓகே. அவங்க வந்த சமுதாயம் அறிவாளி சமுதாயமான்னு கேட்டீங்கன்னா அவங்களும் உம்மி சமுதாயம். இப்ப நம்ம ஊர்ல கேட்டோம்னா எத்தனை பேர் ஸ்கூல் போகணும்னு கேட்டீங்கன்னா சொல்லிடுவோம். ஒரு 2 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க. எண்ணி பார்த்து எங்க ஏரியால சொல்லுவோம், அந்த ஊடு அந்த ஊடு அந்த ஊடு, மத்த எல்லாம் ஸ்கூல் போயாச்சு. இப்படித்தான் நாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல போய் கேட்டா, யாருப்பா எழுத படிக்க தெரியாத ஆளுக்குன்னா, எழுத படிக்க தெரிஞ்சவங்க எத்தனை பேருனா அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவ்வளவுதான். மத்த எவனுக்குமே தெரியாது. அல்லாஹ் சொல்றான், உம்மி சமுதாயம், உம்மி நபி, எழுத படிக்க தெரியாத நபி, எழுத படிக்க தெரியாத சமுதாயத்துக்கு வந்தா ஒருத்தன் படிக்கவே இல்லைன்னா காட்டு மிராண்டில் உச்சகட்டத்தை நிற்பான், விரும்பியதெல்லாம் செய்வான். அப்படி ஒரு சமுதாயத்துக்கு வந்து அவங்க சிரிக்கிறதெல்லாம் மாத்தினான். இதுக்கு முன்னாடி அவங்க பேசுற மாதிரி அவங்க பேசல, மன்னிச்சுக்கோங்கன்றாங்க. மனசு நோவடிச்சுட்டான்னு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாங்க, நான் என்ன தரணும் என்று கேட்டாங்க. உங்க வீட்டுல பிரச்சனையா? எங்க வீட்டுல இல்ல, பரவாயில்ல தர்றேன்னாங்க. தன்னுடைய காணி பூமி சொத்து வீடு வாசல் அத்தனையும் உலக வரலாறில் பார்க்கவே முடியாது. மக்காவில் இருந்து வருகிற முஹாஜிர்களுக்கு மதீனத்து அன்சாரிகள் தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுத்தாரு. வந்தான் வருத்தான்னு பார்க்கல, நீ எந்த ஊர் ஆளுன்னு கேட்கல, என் சொத்துல பாதி எடுத்துட்டு போங்கடா. ஏப்பா என் 10 லட்சம் வரைக்கும் 1 லட்சம் தரேன்னு சொல்லல, 10 லட்சம் வரைக்கும் 5 லட்சம் எடுத்துட்டு போங்கடா. என் தோட்டத்துல பாதி எடுங்கண்டாங்க. என் சகோதரன் என்றாங்க, நீங்கள் விரட்டப்பட்டால் எங்க வீட்டுல உங்களுக்கு இடம் இருக்குண்டாங்க. இந்த கல்வி யாரு செஞ்சது? இந்த கல்வி எப்படி வந்துச்சு? அவங்க பயப்படவே இல்லையப்பா. உங்களுக்கு எதிராக ஒரு படம் திறந்துட்டுப்பா உங்களை கொல்ல போறாங்கன்னு உடனே, ஓ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை இப்பதான் பாக்குறோம்டாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களிச்சது உண்மைதான்டாங்க.
அவங்க போய் நடுவில் நின்றாங்க. இந்த கல்வை உருவாக்கியது எப்படி? அவங்க கையில ஜனாசாவை கொடுக்கிற நேரம், குழந்தை கையில மூத்தாகிற நேரம், கண்ணால 2 வடியும். அதோட ரப்பே நீ சரியாகத்தான் தந்தாய், சரியாக எடுத்து விட்டாய் என்று தைரியமாக நின்றார்கள். எப்படி அவர்களால் முடிந்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி முடிந்தது? உலக விஷயத்துக்கு அவர்கள் அளவில்லை. கோடி கோடியாக நொஸ்டாயினாலும் தர்மம் சுபஹானல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள். இந்த அத்தனை நமக்கு வேணுமாக இருந்தா இந்த ட்ரீட்மெண்ட்டை தான் குர்ஆன் நமக்கு தருகிறது. நம்ம ஸ்கூல் படிப்பை வேறையா செஞ்சுட்டு போறோம். கல்பு தம்பனமான ஸ்டடி நாங்க நினைச்சிடாங்க. இந்த பயான்ல உட்கார்ந்த உடனே இன்றைக்கு நம்ம பேசிட்டோம், இப்ப கல்பெல்லாம் ரெடி ஆயிரும்டா. நோ, ஒரு நாள் இது இன்ட்ரோடக்ஷன். ஜஸ்ட் குர்ஆன் என்ன செய்யுதுன்னு நான் சொல்றேன். குர்ஆனை திரும்ப திரும்ப படிக்கிற நேரம் மட்டும்தான் சபுர் என்ற தன்மை நமக்குள் உருவாகும். பேசினால் உருவாகாது, கேட்டதனால் உருவாகாது. குர்ஆனை வாழ்வியல் அற்புதமாக பார்த்து மூசா நபியை பத்தி எல்லாம் சொல்லிட்டே வருவான். கவனமா பார்க்கணும். ஓஹோ, இப்படி உளுந்தா அல்லாஹ் உதவுவானோ, இப்படி வந்தா இப்படி இருக்கணுமோ. குழந்தைய பிடிச்சி கிணத்துல போட்டுட்டு வந்து நானாமார்கள் சொல்ல போகல யாக்கூப் நபிக்கு அவ்வளவு அருமையான புள்ள, அவர் பக்கத்துல நின்ற புள்ள, ஆசையா பார்த்த புள்ள, அழகான புள்ள. செல்லமா உங்க மகன் உங்கள்கிட்ட ஒரு நாள் வந்து வாப்பா வாப்பா அபி வந்து சொல்றாரு, சின்னவரு நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா, இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொன்னா அந்த புள்ள உங்கள்கிட்ட கனவு சொல்ற புள்ளையா நின்றா, உங்க மேல தொத்தி கொண்டா, அந்த புள்ள உங்களுக்கு மறக்குமா? யாக்கூப் நபிக்கு அல்லாஹ் எப்படி நேசமா கொண்டு வர்றான் புள்ளைய. அவர் வந்து யாக்கூப் நபி அவர் சின்ன வயசுல யூசுப் நபியை பார்க்கிறார். யா பத்தி அவர் வாப்பாட்ட வந்து கனவு சொல்றார். உம்மாவெல்லாம் மென்ஷன் பண்ணலங்க. யாக்கூப் சூரா யூசுப்ல வாப்பாட்ட வந்து சொல்ற இன்னி அராஃபில் அதாவது யாபதி இன்னி ராயித்து 11 கௌகபன் வஷம்ஸ வல் கமர ராயித்துஹும் லி சாஜிதீன் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் தாழ்த்துவதை பார்த்தேன் வாப்பான்ற. யா புனையே, என் அருமை மகனே, என் செல்ல பிள்ளையே, லா தக்ஸுரு ருயாக்கா லா இஹ்வதிக, சொல்லிராதீங்க வாப்பா உங்க நானாமார்கள்ட்ட. பாப்பாக்கு என்ன விளங்குது? எடுத்தாலே தம்பியை குத்துற மாதிரி, பிரச்சனைப்படுத்துற மாதிரி. சானா தம்பி இருந்தா வீட்டுக்குள்ள நான் சரியா நீ சரியான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. பாப்பாக்கு தெரியுது இந்த கனவை வேற சொல்லிட்டாங்கன்னா என்னமோ மகனுக்கு எதுவும் நடக்க போகுதுன்னு சொல்லி வேற ஏதாவது பண்ணிடுவாங்க. எதை யாக்கூப் நபி பயந்தாரோ அந்த விஷயம் கனவு தெரியாமலே, கனவு சொல்லாமலே நானாமார்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. கிணத்துல போட்டா இப்ப எப்படி பொறுமையா நிக்கிறது? ஒரு நபி கொண்டு வந்து காட்டுறாங்க சட்டைய, போலியான ரத்தத்தை போட்டுட்டு உங்க மகனை ஓனாய் சாப்பிட்டுட்டு பல்லாண்டு அறையில பிள்ளைகளுக்கு. அவருக்கு தெரியும் அவர் புள்ள மௌத் இல்லைன்னு. எப்படி தெரியும்? அந்த கனவை சொல்லுது மகன் மௌத் இல்லைன்னு. ஒரு நாள் வரும் 11 பேரும் வாப்பா உம்மாவை வச்சு இவர் சிம்மாசனத்தில் உட்காருவார். அவ்வளவு பேர் அவங்களுக்கு பணிவாங்க. அதுதான் அந்த கனவுடைய விளக்கம். அது தெரியும் யாக்கூப் நபிக்கு. அவர் சொன்ன வார்த்தை ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன பாடம் படிச்சு தர்றான்? எப்படி அட்வான்ஸ் லெவல் பாஸ் ஆகுவது, மெடிக்கல் காலேஜ் என்ட்ரு ஆகிறதுக்கு என்ன செய்யலாம், வாகனம் இடையில நின்றா இன்ஜினை எப்படி செக் பண்ணுவது, உங்களோட மெண்ட மீட்டரை வச்சுக்கணும். இது குர்ஆன்ல பார்க்கல. நாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு போற வரை இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு போகணும், கையில இதுவும் இருக்கணும். இந்த மாதிரி தான் ஆபரேட்டர். அதான் வரல. எது வருது தெரியுமா? பாதையில் நீ போகிற நேரம், நீ பயணிக்கிற நேரம் உனக்குள்ள பயம் வரும், உனக்குள்ள கவலை வரும். அந்த பயமும் கவலையும் வருகிற நேரம் இறைவன் அந்த பயத்தையும் கவலையும் எடுக்கிற அருமருந்து என்ன தெரியுமா? நீ இறைவன் பால் திரும்பணும், அடிமை என்பதை ஏற்றுக்கொள்ளணும், மனப்பூர்வமா சொல்லணும், இறைவா நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன், நீ நாடினான் எல்லாம் நடக்குது, என் கையில எதுவும் இல்லை. மனுஷனுக்கு இந்த அறிவை கொடுத்த உடனே அல்லாஹ் மறந்துடுவான். விண்வெளிக்கு பயணம், அதாவது எங்க சந்திரமண்டலத்துக்கு போன உடனே சந்திரமண்டலம் வரைக்கும் போயிட்டேன், எனக்கு எதுவும் செய்யலான்னு கேட்பான் மனுஷன். அதனால அந்த மாதிரி உணர்வை தந்துட்டு இப்படி ஒரு வீக் பாயிண்ட் போட்டெல்லாம் கட்டுப்பாடு கல்பால் அப்படி சஜதா விழுந்துரும். யா அல்லாஹ் நீதான் யா அல்லாஹ். யாக்கூப் நபி என்ன சொன்னாரு? அழுதார். புள்ளேட்ட அல்ல, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். அழுது 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 அல்லாஹ்விடம் சொன்னார். ஏன் அழுதார் தெரியுமா? யூசுப் செல்ல அவ்வளவு அழகவர், அவ்வளவு பசுந்தி, அப்படி நல்ல புள்ள, பாப்பாட்ட வந்து எதையும் ஓடி வந்து சொல்ற புள்ள. சாப்பிட போக்கல இன்றைக்கு யூசுப் சாப்பிட்டாரா? தூங்குற நேரத்தில் யூசுப் என்ன தூங்குறார், எங்க தூங்குறார்? அவர் தூங்க வைக்கிறாங்களா? அவருக்கு அடிக்கிறாங்களா? அவர் எங்க? சாப்பாடு வாயில எடுத்த நெஞ்சில அடைக்கும். மகன் என்ன செய்கிறார் என்ற உணர்வு வரும். ஆகப்பெரிய சோதனை
அல்லாஹ் இதைத்தான் பாடமா காட்டுறான். உன் கால்ல புண்ணு வந்தா எப்படி மருந்து போடுறன்னு அல்லாஹ் சொல்லல குர்ஆன்ல. உன் கல்புல பிரச்சனை வரும், இது காஃபிருக்கு வரும், எல்லாருக்கும் வரும். இதுக்கு மருந்து போறது எப்படி? இப்படி ஒரு சோதனை வந்தா ஒரு புள்ள மௌத்தாவுறது லேசியா, காணாம போறது லேசா? மௌத்தாகிறது லேசி. ஏன் லேசுன்றேன்? மௌத்தானா அதோட மௌத்துன்னு அர்த்தம். ஒரு மாசத்துக்கு அப்படி நிக்கும் போயிடும். காணாம போனா அது மறக்காது. அந்த கண்ணீர் பல வருடங்களுக்கு ஓடும். புள்ளைய நினைவு வர்ற நேரம் எல்லாம் ஒரு சாப்பாடுல உட்கார்ந்தா யூசுப் இல்லையே என்று வரும். 4 பிள்ளைகள் ஓடுறத பார்க்க போய் என் மகன் இப்படித்தான் ஓடினான்னு வரும். நான் தூங்குற நேரத்தில் பக்கத்தில் அளவடைத்து தூங்க என் மகன் இல்லை என்று வரும். தினமும் இந்த பிரச்சனை வர்ற நேரம் அவர் அழுகிறார். எதுக்கு அழுகிறார் தெரியுமா? இன்னமா அஷ்கு பஸ்ஸி ஓ ஹுஸ்னி இலல்லாஹ். அவருடைய கவலை அல்லாஹ்விடம் சொல்கிறார். அல்லாஹ் என்ன சொல்ற? நீ அப்த் அல்லாஹ்வோட பேசு. இந்த உலகத்தில் இந்த கல்வி எப்ப அல்லாஹ்வோட பேச ரெடி ஆகுதோ, ஷைத்தான் சொல்லுவதை தூக்கி வீசுதோ, ரப்போட பேச தொடங்குதோ, அந்த கல்ப் குவாலிஃபைட் டு ஜன்னா. ஜன்னாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்க நீங்க ரெடி, குவாலிஃபைட். இறைவனை ஞாபகம் வைங்க. ஆதம் நபி அந்த இடத்துல மறந்தார். நீங்க மறந்துட்டீங்கடா, நீங்க ரிட்டர்ன், உங்களுக்கு ஜன்னா கிடைக்காது. நீங்க அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ்வை நினைக்க அல்லாஹ் திரும்ப பிரச்சனைகள் ஒன்று தருவான். அப்ப நீங்க அந்த பிரச்சனையை அல்லாஹ்வோட அணுகிறீங்களா, அரசியல் தலைமையோட அணுகிறீங்களா? அந்த பிரச்சனை இறைவனோட நிக்கிறீங்களா, ஹாஜியார நம்பி போறீங்களா? அந்த பிரச்சனை அல்லாஹ்வோட அணுகிறீர்களா, வேற யாராவது நம்புறீங்களா? அதுக்காக நான் ஹாஸ்பிடல் போக வேணும்னு சொல்லல. எங்க எல்லா நீயத்தும் அல்லாஹ்வோட இருக்கு. தவக்கல்து அலல்லாஹ், என் பிரச்சனை உன் மீது பொறுப்பு சாட்டி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், பொறுப்பு தாப்பா, நான் பார்த்துக் கொள்றேன், என்ன நம்பன்றான். அல்லாஹ் பொறுப்பு தந்து பாருன்றான். பாரத்தை கொடுத்தா பாரம் இறங்கணும், பாரத்தை கொடுத்தால் பாரம் இறங்கணும். இந்த பாடத்தை திரும்ப அல்லாஹ் சொல்லி தர்றான். மூசா நபி வரலாறு எடுத்துக்கொண்டு வந்தா, மூசா நபி கட்டும் பயந்தவர் ஆரம்பத்தில். பின்னாடி அவரை மாதிரி ஒரு பலசாலியை பார்க்கவே இல்லை. அவ்வளவு பயந்தவர். ஊர்ல கொலை செஞ்ச உடனே அவரை கொலை பண்ணுவாங்க என்பதுக்காக வேற ஊருக்கு போனார். சரி, அந்த ஊர்ல போய் கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் இருந்துட்டாரு. இருந்து மதியன்ல இருந்து புள்ளக்குட்டியோட வர்றாரு. வர்ற டைம்ல அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், மூசா ஃபிரௌன்ட்ட போகணும். அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? யா அல்லாஹ், ஃபிரௌன்ட்ட நான் போவேன். யா அல்லாஹ் வலா யன்தலிகு லிசானி, நான் போய் அவனுக்கு அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லணுமா? மலைக்கு மேல கூப்பிட்டு, தூர்சினாய் கூப்பிட்டு, நெருப்பு பத்தது. இவர் வைஃப்ட்ட சொல்றாரு, இன்னி ஆனஸ்து நாரன், என் கல்பு ஆனஸ்துண்டா, அதாவது நான் பார்க்கிறேன்னு அர்த்தம் இல்ல. அரபுக்குள்ள போயிட்டோம்னா என் மனசு பறிப்போச்சுன்னு அர்த்தம். அதான் அந்த நெருப்புக்கு என் மனசு பறிப்போச்சு, நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன். பிள்ளையெல்லாம் வச்சுட்டு, வைஃபை உட்கார வச்சுட்டு நைட்டுல மலை ஏறாரு. இந்த தியாரிக்குள்ள எங்கேயாவது ஒரு மலை இருந்தா ராத்திரிக்கு லைட் இல்லாம ஏறி பாருங்க பார்ப்போம். எந்த பாம்பு எங்கால வரும், எதுல சருகி விழுவோன்னு தெரியாது. ஆனஸ்ட் அவர் சொல்லல. அவர் சொல்ற வார்த்தை, என் கல்பு பறிப்போச்சு, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதுக்கிட்ட நான் போகணும் பண்றேன். அல்லாஹ் கூப்பிட்ட விதம் அது. அவர் சொல்லல, நான் ஒரு நெருப்பை கண்டேன், நான் போயிட்டு வரேன். அவர் மலையை ஏறாரு. இருட்டுல கீழே விழுந்தா, பாம்பு வந்தா, யாருமே இல்ல. அந்த இடத்துல மனைவி மட்டுமா பிள்ளையும் இருக்கிறாங்க. நல்லா பன்மையா பேசுறான் குர்ஆன்ல. இருங்க, அங்க போய் வர்றேன், கொஞ்சம் இருங்க, நான் நெருப்பை எடுத்துட்டு வந்தா லைட் வெளிச்சம் வந்துடும். விளங்குச்சா? எங்களுக்கு ரோட் பார்க்கலாம். இருங்க, நான் போயிட்டு வரேன். மேல போனா நெருப்பு பத்திரத்துல இந்த சத்தம் கேக்கு, மூசா அல்லாஹ் இன்னி அனல்லாஹ், நான் அல்லாஹ். அல்லாஹ் பேசுறான். ஃபக்ரான் அலைக்க, உன் செருப்பை கழட்டுன்றான் அல்லாஹ். கழட்டு செருப்பு. இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, தூய்மையான பள்ளத்தாக்கில் நீ இருக்கிறாய். மேலையும் கீழையும் பார்க்கிறேன். என்ன நடக்குது? அதை பத்தி பேசுவதற்குரிய நேரம் இல்லை. இப்பதான் அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌன்ட்ட போ. யா அல்லாஹ், எவன் கொல்லுவாண்டு ஓடி வந்து 10 வருஷமா ஒளிஞ்சனோ அவன்கிட்ட திரும்ப நான் போண்டா எப்படி? இவர் எதுக்கு போறான்னா, போயிட்டு உமா பார்த்துட்டு வந்துருவோம். இப்படி போற பயணம் ரகசியமா அல்லாஹ் தூக்கி பார்த்து தலையில போட்டான். இவர் கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி, என் கல்பை விரிவாக்கு யா அல்லாஹ். பல பாரமா இருக்குது, இவ்வளவு பெரிய பொறுப்பு. வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை இலகுவாக்கிறியா அல்லாஹ். பொறுப்பு பெருசு. ஃபிரௌன்ட்ட போய் நாம் பேசுறதே யா அல்லாஹ். இன்னி அகாஃபு யுகதிபூன், என்னை பொய்ப்பிச்சிருவாங்க என்று பயப்படுறியா அல்லாஹ். வலா யன்தலிகு லிசானி, என் நாக்கு பேச்சு வராது யா அல்லாஹ். அதாவது என் கல்பு வந்து நெஞ்சு இறுகிரும் யா அல்லாஹ். என் நெஞ்சு இறுகிரும், எனக்கு பேச்சு வராது. ஃபார்சில் இலா ஹாரூன், ஹாரூனையும் கொஞ்சம் யா அல்லாஹ்
என் தம்பி அப்சவு பின்னி லிசானன், என்னை விட தெளிவா பேசுவான். நான் திக்குவாயா அல்லாஹ், நான் திக்குவாய். இப்பதான் துவா கேட்கிற, ரப்பி ஷஹ்லி சத்ரி வயசிர்லி அம்ரி, என் கல்பை விரிவாக்குரு, கஷ்டமா இருக்குது யா அல்லாஹ். ஃபிரௌன் முன்னாடி போய் நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு எப்படி யா அல்லாஹ், நான் என்ன கொன்றுவானே யா அல்லாஹ், ஃபகாஃப யக்துலூன், என்ன கொன்றுவான்னு பயப்படுறேன் யா அல்லாஹ், நான் ஒரு கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு தம்பியும் தந்திரியா அல்லாஹ். என்ன விட அவர் பேசுவார், நான் பக்கத்துல நிக்கிறேன் பேசுவார் அவரு. அப்சவு மின்னி லிசானன், எப்படி யா அல்லாஹ் அப்படி கேட்கிறார். இப்ப உங்களுக்கு என்ன விளங்கு தெரியுமா, அல்லாஹ் எடுத்து காட்டுறான். மூசா நபி துடிக்கிறார். ஃபிரௌன்ட்ட போங்கடா தைரியமா போய், என்ன ஃபிரௌன் அப்படி கேட்கல, துடிக்கிறார், பயப்படுறான், என்ன கொன்றுவான், அரண்மனைக்குள்ள நான் போகணும், என் தம்பியை கூட்டிட்டாங்க. இப்படி கேட்டவர் கல்பு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, போங்க உங்க 2 பேரோட நான் இருக்கிறேன், போங்க, இந்த கைத்தடியை எடுத்துட்டே போங்கன்றாங்க. இது குர்ஆன் நல்லா அழகாக பேசுது. போனவர், தம்பியோட போனவர் அரண்மனைக்குள்ள என்டர் ஆகுறதே அதிசயம், என்டர் ஆகுறதே அதிசயம். எத்தனை கேட் இருக்கு, எத்தனை கேட்டை தாண்டி போகணும். பக்கத்துல தும்மினா படிக்கத்தை பிடிக்க ஒரு ஆள், இப்படி காத்து வீச ஒரு ஆள், எத்தனை பேர் ஃபிரௌனுக்கு நிப்பான். அந்த கிழவன் கையை நீட்டினா அம்பிட்டு பேரும் அவ்வளவு பேரும் அப்படி பயம், அப்படி தடையாட்டினா போதும். அப்படிப்பட்ட பவர் போய் நின்றுட்டு அல்லாஹ் சொல்றான், யாரு யாரு திக்குவாயோ, யாரு திக்குவாயோ, என்னதுவா கேட்கிறாரு, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என் நாக்குல முடிச்சு அவிழ்த்திரியா அல்லாஹ், என் பேச்சு தெளிவாக அவிழ்த்திரி, எனக்கு பேசணும் அப்படின்னு கேட்டு போறாரு. போறவர் தன் பக்கத்துல தம்பி இருந்ததை மறந்துட்டார். ஃபிரௌனுக்கு முன்னாடி நின்று சபையை பார்த்து பேசுவதாக சூரா கஸஸ் பேசுது. சபையோட பார்த்து பேசுறார், நடுங்கி நிக்குது. ஃபிரௌன் நினைக்கிறான் சிறைப்பிடிப்போம் என்று, இவரை எடுத்து சிறையில போடணும். அடுத்த வார்த்தை உன்னை சிறை பிடிப்பேன் என்றார். அடுத்த வார்த்தை கேட்கிறார், நான் உங்களுக்கு அவ்வளவு ஜித்துக்கு விஷயம் முபீன், தெளிவான சான்றுகள் ஏதாவது கொண்டு வந்தாலும் என்ன சிறை பிடிப்பீங்களா, காட்டு பார்ப்போம் சான்றுண்டான். திரும்ப அந்த சான்றை கண்ட உடனே ஃபிரௌன் அப்செட் ஆகுறான். அம்பிட்டு பேரும் பயப்படுறாங்க, எடுப்பான் பாம்பன்றான், பயந்துட்டான். அவ்வளவு பெரிய பெரிய பாம்பு, அரண்மனையில போட்டு பெரிய பாம்பு அப்படி நின்று பிடிக்கும். சரி நீ சரி வராது, வா உன்னோட சந்தில சந்திப்போம், நான் கிரவுண்ட்ல சந்திப்போம், நான் சந்திப்போம் வர்றான். எப்ப சண்டை பிடிப்போம் வர்றவன் நான் நீனும் போட்டி போடுவோமாட்டு ஜனாதிபதி கருத்துல வந்து வச்சுட்டான். சிறப்பிடிப்பு மட்டும் வந்து அல்ல ஒரு நொடியில மாத்தினான். அவன் தான் ஊடு ஊடா போனான். ஃபிரௌன் ஆட்கள், வாங்க நாங்க வெற்றி பெற போறோம், சூனியக்காரன் வந்து வெற்றி பெற போறாங்க, மூசாவோட பெரிய சண்டை ஒன்று நடக்க போகுது, மூசாவா எங்க ஆட்கள் ஆண்டு வாங்க வாங்க யார் இஜித்துமாவை கோல் பண்றது, இஜித்துமா நடக்க போதான். ஃபிரௌன் ஆட்கள் எல்லா மக்களையும் கூட்டிட்டு வராங்க. இஜித்துமாட ஆர்கனைசேஷன் எல்லாம் செய்யறது ஃபிரௌன் ஆட்கள். மூசா நபி வர்றாரு, கிரவுண்ட் நிரம்பி இருக்குது, கைத்தடிய போறாரு, பாம்பா மாறுது. வந்த சூனியக்காரன் மதிமயங்கி கீழே விழுகுறாங்க. அம்பிட்டு பேருக்கும் ஃப்ரீயாக மூசா யார் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டினான். ஃபிரௌனுடைய தோல்வி, ஃபிரௌனுடைய அரண்மனை நடுங்குது. ஃபிரௌன் அந்த ஊரில் தோல்வியை சந்திக்கிறான். மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்றான், இப்படித்தான் அவுரஸ்னாஹா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுக்கு நாங்கள் குனூஸ் ஜன்னாத் உயூன், தோட்டங்களும் நீனோட்டுகளும் அத்தனையுமே நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம் என்றான் அல்லாஹ். இவர்களை எடுத்து கடலிலே போட்டோம் என்கிறான் அல்லாஹ். ரப்பை நம்பியவர்களுக்கு ரப்பு உதவுவான் என்ற பாடத்தை நடத்துறான். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அறிவுக்கு கொடுக்கிறதை தந்து விட்டார். ரப்பி எங்களுக்கு அந்த அறிவை தந்தான். கல்விலே ரப்பை நம்புற தன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவதற்குத்தான் திருமறை குர்ஆனை தந்தான். எவ்வளவு படித்தாலும் வேலை இல்லை. ஒரு டாக்டர் வீட்டில் ஜனாசா விழுந்தால் அவர் உண்மையான மூமின் இல்லை என்றால் அவர் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி விடுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று கேட்பா, நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று கேட்பா, ஏன் எனக்கு இப்படி. ஒரு மூமினுக்கு தெரியும் இந்த பிரச்சனை ஏன் என்று. எதுக்கு இந்த பிரச்சனை தெரியுமா, ரப்பு எங்களை கூப்பிடுகிறான் பேசுவதற்கு. இன்விடேஷன், சஜிதாவுல உருவத்துக்கு இன்விடேஷன், பேசி நான் பதில் தருகிறேன். 100% ரப்பு கைவிட மாட்டான். இந்த கல்புக்கு நாங்க கொடுக்கிற தகவல் என்ன தெரியுமா, ரப்பு பொறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைய துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தாங்க. அதுல முக்கியமான துஆ, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், கல்புகளை பெறட்டக்கூடிய ரப்பே, மார்க்கத்தின் பக்கம் கல்புகளை நிலை பெறச் செய்வாய். இந்த கல்பு எங்க சந்தோஷப்படும், எங்க கவலைப்படும், எங்க துக்கப்படும் தெரியாது. நான் சொல்லிட்டேன், 1 கோடி வந்து 3 நிமிஷத்துல புல்ல அங்க மூத்து,
அவருக்கு 1 கோடி மறந்தே போயிருக்கு, அந்த சந்தோஷம் வராது. ரப்பு தான் கல்புக்கு சந்தோஷத்தை கொடுப்பவன், ரப்பு தான் கல்புக்கு நிம்மதியை கொடுப்பவன். நீங்க உலகத்துள்ள எந்த கோட்பாடை படிச்சியும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெற முடியாது. அதனாலதான் உலகத்துள்ள தலைவர்கள், பெரும் பெரும் ஜனாதிபதிமார்கள், உலகத்தை ஆள்றவர்களுக்கு போத்தல் இல்லாட்டி வாழ்க்கை இல்லை. எந்த நாளும் அவர்களுக்கு வாழ்க்கையை மறக்கணும். என்னப்பா இந்த சொகுசான வாழ்க்கையை தந்தும் உங்களுக்கு போத்தல் வேணுமா? ரியல் லைஃப் வேணாம். போதை லைஃப் ஓகே, மதுவுல மறந்து வாழ்றது ஓகே. ரியல் லைஃபுக்கு நாங்க பயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்கள் ரியல் லைஃபை சுவைக்கிறார்கள், ரப்போடு பேசுகிறார்கள், ரப்போடு உறவாடுகிறார்கள். அந்த கல்வை உருவாக்குவது திருக்குர்ஆனுடைய வேலை. திருக்குர்ஆன் முழுவதும் நீங்கள் A to Z படித்து பார்த்தால், இந்த பாடங்களை கவனமாக நீங்கள் பார்த்தால், உங்களுக்குள்ள என்ன பாதுகாப்பு தேவையா?